வணக்கம், உங்கள் ரமேஷ் ஓம் பேசிகிட்டு இருக்கு. திருமலை லேட்டஸ்ட் அப்டேட்டுன்னு பார்த்தோம்னா, அங்கப்பிரதட்சணம் அடிஷ்னல் கோட்டா, அதாவது 250 டிக்கெட்ஸ் இந்த ஆகஸ்ட் மாதம் 24 சம்மந்தப்பட்டு ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இது எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா, இந்த ஆகஸ்ட் 23, அதாவது நாளைக்கு மத்தியானம் 12 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இது புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட்டு 2 வீக்ஸாக பார்த்தோம்னா, இது போல் எவ்ரி சாட்டர்டேக்கு சம்மந்தப்பட்டு அடிஷ்னல் கோட்டான்றது 250 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காங்க. ஸோ அதே போல் இந்த வாரம் கூட ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது எப்படி வாரம் ரிலீஸ் பண்ணுவாங்களான்றது எந்த அப்டேட்டும் டிடிடி அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல. ஆனால் இந்த சாட்டர்டே, அதாவது 24 சம்மந்தப்பட்டு நாளைக்கு மத்தியானம் 12 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அதே போல் அங்கப்பிரதட்சணம் கோட்டான்றது இந்த நவம்பர் மாதத்துக்கு சம்மந்தப்பட்டது பார்த்தோம்னா, இந்த ஆகஸ்ட் 23 நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. நவம்பர் மாதத்துக்கு சம்மந்தப்பட்ட அங்கப்பிரதட்சணம் டிக்கெட்ஸ். ஸோ புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்டேட்டுன்னு பார்த்தோம்னா, கமெண்ட்ஸில் நம்ம ஸ்ரீவாரி பக்தர்கள் காமனாக கேட்டிருக்கிற டவுட்டுன்னு பார்த்தோம்னா, நாங்கள் சேவா எலக்ட்ரானிக் லக்கி டிப்க்கு அப்ளை பண்ணியிருந்தோம், நாங்கள் செலக்ட் ஆகலை. ஸோ நாங்கள் திருவிழா போனப்போ அங்கே ஆஃப்லைனில் ட்ரை பண்ணலாமான்ற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. நீங்கள் ஆஃப்லைனில் ட்ரை பண்ணலாம். நீங்கள் போன உடனே திருவிழாக்கு ரீச் ஆன உடனே நம்ம சிஆர்ஓ ஆஃபீஸ்கிட்டவே ஆர்ஜித சேவாஸ் கரண்ட் புக்கிங் கவுண்டர் இருக்குது, அங்கே போய் ட்ரை பண்ணுங்கள். ஆஃப்லைனில் அங்கே செலக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கலாம், ஓகேங்களா? நீங்கள் எப்போ போனாலும் சரி, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏதோ ஒரு நாளுக்கு கண்டிப்பாக நம்ம செலக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே போல் சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது அலிப்பிரி நடப்பாதையில் நடந்து போகிற பக்தர்களுக்கு கொடுக்கறது கிடையாது. கமெண்ட்ஸில் காமனாக டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகிற பக்தர்களுக்கு கொடுக்குற மாதிரி அலிப்பிரி நடப்பாதையில் கொடுக்குறாங்களான்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. அலிப்பிரி நடப்பாதையில் நடந்து போகிற பக்தர்களுக்கு ஆந்தி வேலை எங்கேயும் டோக்கன் கொடுக்கறது கிடையாது. அலிப்பிரி ஏரியாவில் பாலாஜி லிங்க் பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அங்கே இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸில் இஷ்யூ பண்ணுறாங்க சர்வதர்ஷனம் டோக்கன். நீங்கள் அந்த டோக்கன் வாங்கிட்டு நடந்தனா போகலாம், பை பஸ்ஸனா போகலாம். ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகிற பக்தர்களுக்கு இஷ்யூ பண்ணுற டோக்கன்ன்றது, சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகும்போது ஆந்தி வேலை மஸ்ட்டாக ஸ்கேன் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ அதே போல் மேக்ஸிமம் எர்லி மார்னிங் திருப்பதியில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது வாங்கலாம். சர்வதர்ஷனம் டோக்கனோட ஸ்டேட்டஸ்ன்றது நம்ம டெலிகிராம் குரூப்பில் நான் ஷேர் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்கேன். இப்போ டோக்கனோட ஸ்டேட்டஸ் என்ன, க்ரௌட் எப்படி இருக்குது, டோக்கன் இருக்கா, முடிஞ்சு போச்சா என்ற அப்டேட்டெல்லாம் நம்ம ஷேர் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்கோம். இது போல் திருமலா திருப்பதி அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம்.